கெத்செமனே 75 மோட்ச பயணம். ஆண்டுதோறும் கெத்செமனே முகாமிற்கு மதுரை கீழவாசலில் உள்ள திருமதி வேதமணி பக்கிளம்மாள் அவர்கள் தலைமையில் திருமதி கில்டா அலெக்ஸ் அவர்கள் குழுவும் மற்ற விசுவாசிகளும் கடந்து செல்வோம். எங்களுக்கு மோட்ச பயணம் போன்று இருக்கும். கெத்செமனே 75 சிறப்பு முட்டம். 1975 ஆண்டு கெத்செமனே முகாமிற்கு மதுரையில் இருந்து அநேகர் கடந்து வந்தோம். அது சமயம் சிறப்பு செய்தியாளராக டாக்டர் புஷ்பராஜ் சேலம் மற்றும் சாது செல்லப்பா சென்னை அவர்களும் செய்தி அளித்தார்கள். முகாமின் மதுரை விசுவாசிகளில் அநேகர் திருமுழுக்கு பெற்றனர். மதுரை கிளை FEF ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் தனராஜ் அவர்கள் தலைமையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலையும் ஞாயிறு பள்ளி சகோதரி கில்டா தலைமையில் நடந்து வந்தது. ராஜா தெருவில் உள்ள சகோதரர் ஜெயக்குமார் வீட்டில் மதுரை குழு சிறப்பு கூட்டங்களும் ஜெப கூட்டங்களும் நடந்து வந்தது. 3 மாதத்திற்கு ஒரு முறை மிகப்பெரிய அளவில் கூட்டங்களை அண்ணன் DTR தலைமையில் நடத்தி வந்தோம். சகோதரர் கிப்சன் டேனியலுக்கு பிறகு சகோதரர் ஜான் கண்ணையன், சகோதரர் KS மோசஸ், VT ஜான்சன் அவர்கள் கிளை ஊழிய மிஷனரிகளாக இயங்கி வந்தார்கள். ஊழியமும் பல இடங்களில் விரிவடைந்தது. சகோதரர் VT ஜான்சன் தற்போது சகல பரிசுத்தவான்களின் சபை தலைமை குருவாக பணியாற்றி வருகிறார். இது DTR அவர்களின் ஊழியத்தின் ஓர் முத்தாகும். சகல பரிசுத்தவான்களின் சபையின் தாய்மார்களின் ஜெபக்குழு. இவர்கள் குழுவாக பல இடங்களுக்கு சென்று காணி ஊழியங்களை பற்றி கூறி ஆத்ம பாரத்தை அதிகப்படுத்தினார்கள். விடுமுறை நாட்களில் காணி பணித்தளங்களை குழுவாக சென்று பார்வையிட்டு வந்தார்கள். குறிப்பாக மணலோடை, தச்சமலை, பேச்சுப்பாறை, கோதையார் போன்ற இடங்களுக்கு சென்று அவர்களோடு பேசி பழகி உண்டு மகிழ்ந்தது மிகவும் சந்தோஷமாய் இருந்தது. ஒரு நாளில் பரலோகத்தில் அவர்களை காண்போம் என்ற நம்பிக்கை வந்தது. சுவிசேஷ நண்பர் ஐக்கியத்தில் சகல பரிசுத்தவான் ஆலய சபையாரின் பங்கு. கோதையாரில் ஊழியங்களை தாங்கி வருகிறோம். மேலும் ஆலய விரிவாக்கத்திற்கு பண உதவி செய்து மீண்டும் நல்ல முறையில் ஆலயத்தை புதுப்பித்தோம். அத்தோடு காணி சிறுவர்களையும் தத்தெடுத்து வருகிறோம். தற்போது FEF மூத்த மிஷனரி சகோதரர் G சாமுவேல்ராஜ் அவர்கள் குடும்பத்தோடு ஊழியத்தை நடத்தி வருகிறார்கள். மதுரையில் பல இடங்களில் கூட்டங்களை நடத்தி சிறுவர் பள்ளி, ஞாயிறு பள்ளி ஊழியங்களை ஏற்படுத்தி அநேக குடும்பங்களை சந்தித்து வருகிறார்கள். இவ்வாறு மதுரை ஊழியம் விரிவடைந்து வருகிறது. சுவிசேஷ நண்பர் ஐக்கியத்தின் கோவை கிளையின் ஊழியத்தை பற்றி சில வரிகள். அண்ணன் DTR அவர்கள் கோவை கிளையை ஆரம்பிக்க என்னை அனுப்பினார்கள். ஜெபத்தோடு ஊழியத்தை ஆரம்பித்தேன். கர்த்தர் ஆரம்பித்த சில மாதங்களிலேயே கனிகளை கொடுத்தார். அண்ணன் என் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போகவில்லை. ஊழியம் வளர்ந்தது. அதிகமான எண்ணிக்கையில் விசுவாசிகள் ஊழிய பங்காளராக இருந்தார்கள். 1988 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் குடும்ப ஜெபக்கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அண்ணன் DTR அவர்கள் வந்து ஆரம்பித்து வைத்தார்கள். இன்றும் பிரதி சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெற்று வருகிறது. இது விசுவாசிகளின் வீட்டில் ஒவ்வொரு வாரமும் நடத்தி வருகிறேன். பிரதி புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஜெபக்குழு ஒன்றை 1993 முதல் நடத்தி வருகிறோம். ஜெபக்குழு வளர்ந்து வருகிறது. ஜெபிக்க பாரம் கொண்டவர்கள் வந்து ஜெபக்குழுவில் கலந்து கொண்டு ஜெபிக்கிறார்கள். புதன்கிழமை கோவை கிளையின் ஜெபநாள். ஏகதேசம் குடும்பங்கள் மிகவும் சந்தோஷத்தோடு பண உதவி கொடுத்து மாதந்தோறும் ஊழியத்தை தாங்கி வருகிறார்கள். வீடு சந்திப்பு தடையின்றி நடந்து வருகிறது. வீடு சந்திப்பின் மூலம் அதிகமான எண்ணிக்கையில் விசுவாசிகள் தங்களை முற்றிலும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்திருக்கின்றார்கள். பின்மாற்றமாய் இருந்தவர்கள் மனம் திரும்பி ஆண்டவர் பக்கம் நெருங்கி வந்துவிட்டார்கள். இது இன்றும் வளர்ந்து வருகிறது.
கர்த்தர் அதிக அளவில் ஊழியத்தை ஆசீர்வதித்து வருகிறார். இதை வாசிக்கும் அன்பர்களே, தொடர்ந்து எங்களுக்காக கோவை கிளையின் ஊழிய பகுதிக்காக ஜெபியுங்கள். சகோதரர் பெஞ்சமின் ஸ்மார்ட், கோவை ஒருங்கிணைப்பாளர். சுவிசேஷ நண்பனின் பத்திரிகை பணி. தமிழ் கிறிஸ்தவ பத்திரிகைகளின் வளர்ச்சியிலும் எண்ணிக்கை தரத்திலும் 1968ஆம் ஆண்டில் ஆரம்ப நிலை. 4 பக்கத்தில் சிறிய அளவில் 50 பிரதிகள் அச்சிடப்பட்டு வந்தது. சுவிசேஷ சகோதர சகோதரிகளின் ஊழிய அறிக்கை மட்டுமே வெளியிடப்பட்டு வந்தது. சுவிசேஷ தொனி 1971. 8 பக்க அளவில் சுவிசேஷ செய்தி மட்டுமே இடம்பெற்றது. 1973இல் அனைவரும் விரும்பும் ஒரு அழகான பத்திரிகை 1000 பிரதிகள் அச்சிடப்பட்டது. 1974இல் 16 பக்கமாக இருந்தது 24 பக்கமாக அதிகரிக்கப்பட்டது. ஆண்டின் இறுதியில் 2000 பத்திரிகை வெளியிட ஆண்டவர் உதவி செய்தார். அதே ஆண்டில்தான் அமைப்பும் மாற்றப்பட்டு அளவும் மாற்றப்பட்டு இப்போதுள்ள அளவில் புது பொலிவுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 1975ஆம் ஆண்டில் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு சுவிசேஷ நண்பன் என்ற புது பெயரில் வெளியிடப்பட்டது. தற்போது ஏறக்குறைய 5000 பத்திரிகைகள் 12 பக்க அளவில் தமிழில் அச்சிடப்பட்டு இந்தியாவின் பல இடங்களுக்கு அனுப்பப்படுகிறது. தமிழரின் மக்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமான பணி. இன்னும் ஆசீர்வதிப்பார் என ஜெபித்து வருகிறோம். 1980ஆம் ஆண்டில் சுவிசேஷ நண்பன் பத்திரிகை சுவிசேஷ சிநேகிதன் என்ற பெயரில் மலையாளத்திலும் இவாஞ்சலிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் என்ற பெயரில் ஆங்கிலத்திலும் வெளிவர தொடங்கியது. இதில் ஏறக்குறைய 500 முதல் 1000 பிரதிகள் தேவைப்பட்டது. இதன் மூலம் ஊழியங்களின் தேவைகளை உணர்ந்து பல ஆயிரக்கணக்கான தேவனுடைய பிள்ளைகள் ஊழியங்களை பற்றி கேள்விப்பட ஆண்டவர் உதவி புரிந்தார். தேவையை நன்கு உணர்ந்த தேவதாசர்கள் பலர் இவ்வூழியத்தை தாங்க முன்வந்தனர். மரித்தும் பேசும் பரிஸ்தவான். நண்பனில் கண்ட சில கோதுமை மணிகள், கண்ணீரும் ஜெபமும். ஸ்காட்லாந்து தேசத்தின் பக்திமானான மென்செய்னி என்ற பத்திரிகையாளரின் மரணத்திற்கு பின் மற்றொரு பாதிரியார் அந்த பக்திமானின் வீட்டையும் கோவிலையும் பிரசங்க பீடத்தையும் பார்க்க விரும்பினார். கோவில் பிள்ளை அவரை அழைத்து சென்றார். பாதிரியார் வீட்டிலுள்ள படிப்பறைக்கு சென்று உட்கார சொல்லி, உங்கள் முழங்கைகள் இரண்டையும் மேஜையின் மேல் மீது வையுங்கள், இருக்கைகளுக்கிடையே உங்கள் முகத்தை வையுங்கள். இதுதான் எங்கள் பாதிரியார் பைபிள் வாசித்த முறையாகும். பின் கோவில் பீடத்திற்கு அழைத்து கொண்டு போய் பிரசங்க பீடத்திற்கு மேல் நிற்கச் சொன்னார். பைபிளை திறவுங்கள், முகத்தை அதன் மேல் வையுங்கள், இப்போது கண்ணீர் சிந்துங்கள். இதுதான் எங்கள் பாதிரியார் பைபிள் வாசித்த முறை என்றார். டிடிஆர் கலந்து கொண்ட எடின்பரோ 1981. அனைத்து உலக ஊழிய தலைவர்களின் அருள் நிறைந்த ஆராய்ச்சி மாநாடு, எடின்பரோ, ஸ்காட்லாந்து. நோக்கம்: கிறிஸ்துவுக்கு பின் கிபி 2000க்குள் ஒவ்வொரு குல மக்களுக்கும் சுவிசேஷம் எட்டப்பட்டு அன்பரின் நாமம் மகிமைப்பட வேண்டும். A church for every people before the year 2000. ஆயிரமான பரிசுத்தவான்களின் மத்தியில் அன்பின் ஆண்டவர் அடியேனை ஒரு பொருட்டாய் அழைத்து அருட்பணியை ஆற்றவும் 1000 மைல்களுக்கு அப்பால் சென்று சாட்சி பகரவும் அவர் காண்பித்த அளவற்ற கிருபைக்காக அன்பு உள்ளத்தை காணிக்கையாக படைக்கிறேன் என்றார் டிடிஆர். அண்ணன் டிடிஆர் வேண்டுகோள் 1982. நீங்கள் இதை செய்வீர்களா? உபவாசத்தோடும் கண்ணீரோடும் சுவிசேஷ நண்பர் ஐக்கியம் செய்து வரும் ஊழியங்களுக்காக ஜெபிப்பீர்களா? இவ்வூழியத்தில் தேவனுக்காக சபையாயும் குழுவாயும் பாரமாய் ஜெபிப்பீர்களா? உங்களால் இயன்ற உதவியை இந்த ஊழியத்திற்காய் கொடுப்பீர்களா? உங்கள் ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்வீர்களா? உங்களை ஊக்குவிக்கும் கடிதங்களை எழுதுவீர்களா? ஊழியங்களை ஊக்குவிக்கும் கடிதங்களை எழுதுவீர்களா?
இவ்வூழியத்தை குறித்து உங்கள் நண்பர்களும் அறிந்து கொள்ள செய்வீர்களா? எழுந்து செயல்படுவோமா? ஏகமாய் பணிபுரிவோமா? எல்லாருமாகவே. சுவிசேஷ நண்பர்கள் புத்தக வெளியீட்டுகள். 1. கோதுமை மணி. சுவிசேஷ நண்பர் ஐக்கியத்தின் வரலாறு 1980. நோக்கம் 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ! கடந்த 14 ஆண்டுகளில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதமான செயல்பாடுகள் அடங்கியுள்ளது. 2. அலைகள் மோதினாலும் அங்கலாய்க்காதே. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33. இந்நூலை படித்த ஒரு சகோதரியின் சாட்சி. தமிழ்நாட்டில் கோவைக்கு அருகே உள்ள ஒரு ஊரில் ஒரு சகோதரியை சந்தித்தேன். ரட்சிக்கப்பட்ட பெண்தான் என்றாலும் அவள் உள்ளம் பல வகையில் கவலை கொண்டிருந்தது. ஒரு நாள் இந்நூலில் முதல் பதிப்பு அவள் கையில் கிடைத்ததாம். அதை படித்ததிலிருந்து அவள் உள்ளம் தைரியப்பட்டதாம். அவளை நேசிக்கிற இயேசு ஜீவிக்கிறார் என்று கண்டு கொண்டாராம். இப்படி அந்த சகோதரி மூலம் கேள்விப்பட்டேன். எனவே புத்தகம் படிக்கும் விசுவாசிகளுக்கு தைரியத்தையும் பலத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படிக்கு டாக்டர் புஷ்பராஜ், சேலம். 3. அன்பரின் அழைப்பு. 24 வானொலி செய்திகள். ஏராளமானோர் இந்நூலை வாசித்து பயனடைய வேண்டும் என கருதி இந்நூல் வெளியிடப்பட்டது. 4. சுவிசேஷ ஜீவ கீதங்கள் பாகம் 1, 2. பாடல் மன்னர் டிடிஆர் சொந்தமாக இயற்றி இசையமைத்து பாடிய பாடல்கள் ஒரு சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. டிடிஆர் இயற்றி இசையமைத்து பாடிய பாடல்களில் சில. பாடல் 1. அன்பின் ஆண்டவர் வருகை வேகம் நெருங்குதே, ஆத்தும ஆதாயம் செய்வோம் வேகம் வேகமே என்ற பாடல். பாடல் 2. ஆதியும் அந்தமுமானவரே, அதிசயமானவரே என்ற பாடல். பாடல் 3. திறப்பின் வாயில் நிற்பது யாரோ, மீட்பின் நற்செய்தி சொல்வதும் யாரோ என்ற பாடல். பாடல் 4. குருசினில் அறையுண்டேன், இனி வாழ்வது நான் அல்ல என்ற பாடல். பாடல் 5. தரணியை மீட்கவே தன்னுயிர் தந்தவா என்ற பாடல். வானொலி நிகழ்ச்சி 1971. முதல் தமிழ் வானொலி நிகழ்ச்சியை ஆரம்பித்த இறை தொண்டர்களில் ஒருவர் சகோதரர் டிடிஆர். ஆரம்ப செய்தியாளர்கள் ரெவரண்ட் எட்வர்ட் சாம், பிரதர் டிடி ராஜா, பிரதர் டிஎஸ் பர்ஜன். வாலிபர் விருந்து என்ற ஒரு நிகழ்ச்சியை பிலிப்பைன்ஸ் தீவிலிருந்து மணிலா ஒளிபரப்பு நிலையத்திலிருந்து ஒளிபரப்ப ஆண்டவர் உதவி செய்தார். இதற்கு ஒளிபரப்பு தூர கிழக்கு ஒளிப்பதிவாகமும் தபால் பெட்டி 2526 பெங்களூர் என்ற நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டது. மணிலாவிலிருந்து வாரம் ஒரு முறையும் செஷல்ஸிலிருந்து வாரம் ஒரு முறையுமாக 2 நாட்கள் ஒளிபரப்பப்பட்டது. 1978 இதே நிகழ்ச்சி வாரம் 3 முறையாக ஒளிபரப்பப்பட்டது. செஷல்ஸிலிருந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சியும் வாலிபருக்கென தனி நிகழ்ச்சியும் ஒளிபரப்பப்பட்டு வந்தது. தேவ சமாதானம் 1974 தேவ சமாதானம் என்ற பெயரில் ஒளிபரப்ப செய்தார். அதன் பின்னர் 1976 வாரம் ஒரு முறையும் ஒளிபரப்பப்பட்டது. 1979 வாரம் 2 முறையும் ஒளிபரப்பப்பட்டது. சிறப்புத்தன்மை: ஒரே நேரத்தில் பல ஆயிரம் மக்கள் பயன்பெறும் நிகழ்ச்சி. அநேக மக்கள் இச்செய்தியை கேட்டு விடுதலை பெற்றனர் என்று சாட்சி கடிதங்களை கண்டு ஆண்டவரை துதித்தோம். வானொலி நிகழ்ச்சியை பற்றி: 15 மணித்துளிகளில் ஒளிபரப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்காக ரூபாய் 450 செலவானது ஆரம்பத்தில். தற்போது இதன் செலவு அதிகமாய் இருக்கிறது. இச்செய்தி மூலம் பயன்பெறும் மக்கள் ஏராளமானவர்கள். நற்செய்தி அறிவிப்பதில் வானொலி ஊழியம் மிக சிறந்ததும் சுலபமானதுமாய் ஒரு வழியாய் இருக்கிறது.
எல்லா மதத்தினரும் இதன் மூலம் பயன்பெறுகின்றனர் என்பது இதன் மூலம் தெளிவாகின்றது. இச்செய்தியானது தென்கிழக்கு ஆசிய நாடுகளை எட்டுகிறது. இதற்காக ஜெபித்த கொடுத்த மக்களை நன்றியோடு துதிக்கிறோம். ஆனால் தற்சமயம் பொருளாதார நெருக்கடியால் தொடர முடியாமல் நிறுத்தியுள்ளோம் என்பதை வருத்தத்தோடு தெரிவிக்கிறோம். ஜெபியுங்கள். டிடிஆரின் பெருந்தன்மை. இந்நிகழ்ச்சியில் எங்களையும், குறிப்பாக சகோதரர் DS பர்ஜனும், சகோதரர் Y ஜோன்ஸ், சகோதரர் TI பிரேம் தேவசிங், என்னையும் பேட்ரன் செய்தி கொடுப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக பெருமைப்படுகிறோம். டிடிஆர் அவர்கள் இறந்த பிறகும் 2 முறை தொடர்ந்து தேவ சமாதான நிகழ்ச்சியை நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். அதில் சகோதரர் TI பிரேம் தேவசிங், சகோதரர் CC தவமணி செய்தி அளித்தார்கள்.